காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து தூங்கிட்டேன் நான். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 12:20 ஆகுது. எதுக்காக இப்போ நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா, ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது. அந்த கிளிப்பை இப்போ நான் ஆட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்கலாம். திடீர்னு நடந்த மாதிரி இருந்தது. டைம் என்ன ஆகுது? 2:45. 2:45 யாரா இது? சரணி இருத்த மணி இல்லை, உள்ளார இது மூவ் ஆன மாதிரி இருந்தது. கேட்டிருக்கோம் நேரம். இந்த மழை வேற பெஞ்சு உயிரை வாங்குது. ஏதோ இப்போ சறுக்குன்னு மூவ் ஆன சவுண்ட் நல்லா தெளிவாக கேட்டுது. என்ன இருக்கும்? எல்லாமே வச்சு யாரு? இது எப்படி வந்தது? இது இங்கே தானே இருந்தது. இது எப்படி வந்தது தெரியலையே. ரைட்டு, கடைசியில் நம்ம வீட்லேயும் வீடியோ இருக்கிற மாதிரி ஆகிடும் போலக்கு. சரி, வேறு எதாவது நடக்குதா பார்ப்போம். அன்றைக்கி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து அந்த சவுண்ட்லாம் கேட்டுது எனக்கு. அதுக்கப்புறம் தான் எழுந்து போயிட்டு டக்குன்னு பார்த்தா தான் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா சில சவுண்ட்ஸ்லாம் வந்து என்னால் கேட்க முடிஞ்சுது. அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டில் தான் தூங்கிட்டு இருந்தேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதை பெருசாக உரி பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை ஃபுல்லாக மறந்துட்டேன். இன்றைக்கி தூங்கிட்டு இருந்தேன். இப்போது ஒரு ஈவினிங் ஒரு 6:30க்கெலாம் வந்து படுத்துட்டேன். நான் படுத்து செம்மையான தூக்கம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30க்கு தான் வந்து எழுந்து சாப்பிட்டு மறுபடியும் வந்து படுத்துட்டேன். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டு இருந்தேன். படுத்துட்ருக்கப்ப திடீர்னு இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா யாரும் என் காலை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்தது. அதனால தான் நான் டக்குன்னு வந்து எழுந்து பார்த்தா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு அன்றைக்கி நடந்த விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ ஒருவேளை மேபி அன்றைக்கி நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ்லாம் கேட்டுச்சு, அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் எதாவது இல்லையே. நவீன் கத்துறான்னு நினைக்கிறேன். பூனை கத்துற சவுண்டு கேட்குது. அதுதான் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி சம்திங் வந்து பார்த்திங்கன்னா மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு எனக்கு. சரி, ஓகே, என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்கேன், இங்கே வந்து என்னை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நைட் விஷன் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த என்டையர் ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும். ஸோ நான் வந்து இப்போ மறுபடியும் வந்து படுத்து தூங்குறேன். டக்குன்னு என் காலை பிடிச்சி இழுக்கும். எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கோம், அப்புறம் யாரா இருக்கான்னு. நானும் வந்து பார்த்திங்கன்னா சரி வேறு யாராவது வந்திருப்பாங்களான்னு பார்த்தா கதவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாக்லேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தேன். அப்போ திறந்தது தான் இது. இருங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் திறந்து பார்த்துட்டேன், யாருமே இல்லை. ஸோ இப்போ மறுபடியும் வந்து கதை வந்து லாக் பண்ணிட்டேன். அண்டு இப்போ என்ன பண்ணலான்னு ஐடியானா, அதாவது இந்த இடத்துல நைட் விஷன் வச்சுட்டு மறுபடியும் எனக்கு வேறு ஏதாவது விஷயம் வந்து ஸ்ட்ரேஞ்சாக நடக்குதா அப்படின்றது தான் மானிட்டர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் நைட் விஷனை வந்து வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் போயிட்டு படுத்து தூங்குறேன். இந்த வீடியோ வந்து வருமா வராதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சம்திங் ஏதாவது வந்து ரொம்ப ஃபிஷ்ஷியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை நார்மலான விஷயம், ஒருவேளை தூக்கத்தில் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சா
இல்லை ஏதாவது கனவு வந்ததா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. அந்த மாதிரி ஏதாவது விஷயமா இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சம்திங் ஏதோ வந்து நடந்திருக்குது. அதனால தான் இப்போ இந்த வீடியோ வந்து அடுத்து கண்டினியூ ஆகுது. ஓகே. யாரு? உள்ளார ஏதோ ஒரு பொருள் வந்து கீழே விழுந்த மாதிரி சவுண்டு கேட்டுது. இப்போ தானே படுத்தேன். எவ்வளோ நேரம் இப்போ மோஷன் தானே இருந்தேன். படுத்து தூங்கலாம் பார்த்தா தூங்க விட மாட்டியா? கேப்பு கீழே வந்துடுது. வேற என்ன எதோ கீழே வந்துருக்கா? இது இங்கே தான் இருக்குது கைஸ். இது ஒட்டெல்லாம் இல்லை. இது இப்படிலாம் கிடையாது. எவ்வளோ தூரத்தில் இருந்தது. நான் தான் வச்சு நல்லா ஞாபகம் இருக்குது. அதை நான் கிட்ட க்ளோஸாக இவ்வளோ கிட்டலாம் ஒட்டுலாம் நான் வைக்கவே இல்லை. இங்கே யார் தான் இருக்கிற? ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது வந்து பேசுறதா இருந்தால் பேசு. என்னை இப்படி ஏன் டார்ச்சர் பண்ணுற? நிம்மதியாக தூங்கணுன்ட்டு தானே நான் ட்ரை பண்ணுறேன். எங்கேருந்து வந்தது என்னன்னு ஒன்றுமே புரியல. எனக்கு இப்போ இருக்கிற டயர்டுக்கு வந்து சமயம் தூக்கம் வந்துட்டே தான் இருக்குது. நான் பேசுகிற வாய்ஸே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இங்கே நீ இருக்கிறன்னா மறுபடியும் ஏதாவது வந்து அறிகுறி ஏதாவது காட்ட முடியுமா? இது இப்போ படுத்து கொஞ்ச நேரம் கூட ஆகலை. கண்ணாடியே இழுத்துக்கிட்டு போச்சு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் கூட ஆகிருக்காது. அதுக்குள்ளாரே இந்த மாதிரி பண்ணுது. இந்த சவுண்டு வேறு வந்து நைட் விஷனில் அது உழுந்த சவுண்டு கேட்டிருக்குமான்னு தெரில. ஏன்னா ஃபேன் நாய்ஸ் வேறு வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாகவே வந்து அந்தளவுக்கு கேப்சர் ஆகாது அதில் ஆடியோவே. ஃபேன் நாய்ஸ் வேறு இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த சவுண்டு அந்தளவுக்கு கேட்டிருக்குமான்னு தெரில. நீ ஏதாவது பேசணும்னு நினச்சா என்கிட்ட வந்து நேரில் வந்து பேசலாம். இவ்வளோ பண்ணணுன்ற அவசியமே இல்லை உனக்கு. வெளியே வேறு இந்த நேரத்துக்கு தான் எல்லாம் கிளம்புது. சரி, ஓகே. மழை கிழ பெய்யுதா? வெளியே தண்ணி மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பொழுது. தண்ணி சொட்டுற சவுண்டு கேட்குது வெளியே. சரி, ஓகே கைஸ். என்னால் வந்து முடியல. இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மைண்ட் தாட்லேயும் இல்லை. என்ன நடக்குதுன்றது மட்டும் பார்க்குறேன் நான். மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம்.
ஏன்னா எனக்கு இப்போ வந்து இருக்கிற டயர்டில் செம்மையாக பாடி பெயின், அவ்வளோ பாடி பெயின். கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிருக்கேன் இன்றைக்கி ஒரே நாளில். ஸோ அப் அண்ட் டவுன் போயிட்டு எங்கேயுமே ரெஸ்ட்டு எதுவுமே இல்லை. அப் அண்ட் டவுன் போயிட்டு உடனே ரிட்டன் கிளம்பி வந்தனால செம்ம டயர்டாக இருக்கிறேன். இது வீடு வந்து சுற்றி காட்டுறதுக்கு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. இப்போ நான் போனேன்ல, அவ்வளோதான். இதுதான் வீடு. இது ஒரு ஹாலு. இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. அங்கே பக்கத்தில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியுதுல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு. அங்கே கிச்சன். அவ்வளோதான். நம்ம அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணல. இந்த ஒரே ஒரு ஏரியா மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சிஸ்டம் போட்டு எடிட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா எதாவது சொல்ல முடியுமா? தயவு செஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு நாள் விட்டுரு. நாளைக்கு நீ என்ன வேணால் பண்ணு. நான் தூங்காமல் முழிச்சுன்னு கூட இருக்கிறேன். நான் ப்ளீஸ் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், சரியா? இன்றைக்கி ஒரு நாள் நான் தூங்கணும். கண்டிப்பாக எனக்கு தூக்கம் தேவை. தூக்கம் அவ்வளோ தூக்கம் வருது. தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. சரி கைஸ், நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறேன். மறுபடியும் ஏதோ டார்ச்சல் தாங்கலை. ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தேன். காலை பிடிச்சி தான் எப்படி இருக்கும், கடுப்பாயிடுச்சு எனக்கு செம்மையாக. சரி ஓகே, நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறேன். யார் உள்ள? உள்ளார இங்கே தான் மிஸ் கேட்டுது. உள்ளார எதுவுமே இல்லை, யாரும் இல்லை.
தெளிவாக ஒரு சவுண்டு கேட்டதில்ல. செம்ம கடுப்பாக இருக்குது. கரெக்டாக ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்கிறப்ப வெளியே வந்து நாய் குலைச்சிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் தூங்கின மாதிரி தான் போலக்கு. தூங்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் நான். வெளியே நாய் குலைக்கிறது கேட்குதா உங்களுக்கு? இப்போ தான் ஹால்லேருந்து வந்தோம். ஹாலில் இப்போ யாரோ அந்த இது டேபிளை அசைச்சு சவுண்டு தானே கேட்டது. அந்த பெட்டு பிடிச்சி இழுத்த மாதிரி. பெட்டு அப்படியே தான் இருக்கு. பெட்டு நவுந்த மாதிரியே தெரில. பெட்டு நவுந்த மாதிரியே இல்லையே. ஆனால் இப்போ இந்த பெட்டு பிடிச்சி இழுத்த அந்த கட்டோட சவுண்டு தானே கேட்டது. இப்போ தெளிவா இது வந்து மரம் தான். இந்த மரம் வுட்டோட சவுண்டு தான் பிடிச்சி இழுத்த அந்த கர்ன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு தான் கேட்டது எனக்கு தெளிவாக. கன்ஃபார்ம் இது ரெக்கார்டாக இருக்கும். நான் அதில் தான் ஃபஸ்ட்டு நான் தூங்குறப்ப ஏதாவது சவுண்டு கேட்டதுன்னா ரெக்கார்ட் ஆகாதுன்ட்டு தான் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு கொசு கடியில் படுத்துட்டு வர்றேன். ஓ, உனக்கு என்ன தான் வேணும் தயவுசெய்து சொல்லி தொலையான். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியுமே என் காலை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்தது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், அந்த சைடில் தலை வச்சு படுத்துட்டு இருந்து நான் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா தலைகணியை மாற்றி போட்டு இப்படி படுத்தேன். என் காலை ஆனால் யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரியே தான் அதே தான் ஃபீல் ஆச்சு மறுபடியும் எனக்கு. டைம் கரெக்டாக இப்போது 1:30 ஆயிடுச்சு டைம். 1 மணி நேரமாக நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒன்றா அடுத்து நடந்துகிட்டே இருக்குது. செம்ம கடுப்பாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதே வேறு நாளில் நான் மட்டும் அதுக்கு என்ன பேசுதுன்னே புரியல. இதே வேறு டைமாக இருந்ததுன்னா ரிலாக்ஸாக எனக்கு வந்து இவ்வளோ பாடி ப்ரெஷர் இல்லாமல் இருந்ததுன்னா கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது என் கையில் மாட்டியிருந்துருக்கும். அதுதான் என் கையில் செத்துருக்கும். இவன் விடமாட்டானான்னு. இப்போ என்னென்னா நான் தூக்கத்துக்காக இது என்னை விடாதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். சரி, ஓகே வயசு, நான் என்ன பண்ணுறேன், அது பண்ணுறத பண்ணிகிட்டே இருக்கட்டும். நான் எந்த சவுண்டு கேட்டாலும் இப்போ ஏந்திருக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. படுத்து தூங்கணும்னு நினைக்கிறேன் நான். செம்மையாக தூக்கம் வருது. கண்ணெல்லாம் எரியுது. கண்ணு தெரியுதா அவங்களுக்கு? கண்ணு செவந்து போயிருக்கு. கண்ணு அப்படி திறந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மூடி திறக்கிறப்பெல்லாம் கண்ணு சுருக்குன்னு குத்துது அப்படியே ஒரு மாதிரியா. சரி, ஓகே, இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. என்ன நடக்குதோ நடக்கட்டும், படுத்து தூங்க வேண்டியது தான். நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கிட்டே இரு. படுத்து தூங்க போகிறேன். தயவு செஞ்சு என்னை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விட்டுறேன், டிஸ்டர்ப் பண்ணாமல். எதாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே, கேட்குதா? யார் நீ? எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல.
தெரியல, செம்மையாக காண்டேறுது எனக்கு. தண்ணி பாட்டில் வந்துருக்கு. கீழே இருக்கட்டும். உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏதாவது சொல்கிறியா? எங்கே தான் இருக்கிற நீனு? உனக்கு என்ன பிரச்சனைன்னு தயவு செஞ்சு சொல்லு. ஏதாவது சொன்னால் தானே எனக்கு தெரியும். ஆனால் நீ சொன்னாலே இப்போதைக்கு நான் கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. இப்போ தூங்கணும் தூங்கணும் தூங்கணும், தூக்கம்தான் வருது. ஆனால் நீ இப்படி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவ. செம்ம காண்டி ஏற்றுது வயசுனா, சுத்தமாக முடியவே இல்லை. நானும் எவ்வளோ தான் பொறுத்து பார்த்துட்ருக்கேன். இதில் இது பத்தாதுன்னு வெளியே நாய் வேறு கத்தி 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 காதே செம்மையாக வலிக்குது. அது மாட்டுன்னு கத்தினே இருக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து தான் கரெக்டாக ஏதாவது ஒன்று நடக்குது. இது வெளியே இருக்குதா இல்லை உள்ளே இருக்கா? ஏதாவது ஒரு இடம் ஏதாவது சொல்லி தொலை. வெளியே இருந்து நாயை கத்த வச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்து இங்கே எதாவது உருட்டி விட்டு எவ்வளோ சவுண்டில் தான் நான் தூங்குறது? இன்னை என்ன நான் தூங்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கியா என்ன? செம்மையாக வெறி ஆகுது எனக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிக்கிறோம். சரி, இதுக்கு மேலே நான் தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னால் இருந்தாலும் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே என்னால் வந்து முடியாது, சத்தியமாக முடியல. வெளியே ஒரு பக்கம் நாய் குலைக்குது, உள்ளார ஒரு பக்கம் இது ஏதாவது உருட்டுது. நான் கூட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளார கீழே விழுந்து கிடந்ததில்ல அந்த பாட்டிலு, அது வந்து எலி ஏதாவது மேபி வந்து தள்ளி விட்டுருப்பான் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இங்கே எலி இல்லவே இல்லை, கன்ஃபார்ம்டாக சொல்லுவேன். ஏன்னா ஒயர்லாம் கீழே போகுது பார்த்தீங்களா, ஒயர்லாம் கீழே போயிட்டு தான் இருக்குது. எலியோட பிரச்சனை எதுவும் இல்லை இங்கே எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கிறப்ப இது வந்தது கன்ஃபார்ம் நைட் விஷனில் கேப்சர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். சரி, ஓகே. நான் வந்து இப்போ கேமரா ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குறேன். தூக்கமே போச்சு. ஹாய் கைஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும்.
அண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆக போகுது. டைம் 11 வந்தனா 11:20. 11:20 ஆயிடுச்சு டைம் கரெக்டாக. இப்போ தான் எழுந்தேன். நல்ல செம தூக்கம், அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டேன் நான். அப்பா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்குது. அண்டு தலைவன் நைட் விஷன் வச்சு எடுத்துல அப்படியே தான் இருக்குன்னா லைட் எரியல. ஒருவேளை பவர் பேங்க்கில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஓகே கைஸ், நான் வந்து போயிட்டு இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து எது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்குன்றது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறேன். அண்டு இந்த வீடியோ வந்து நடுவில் எவ்வளோ என்ன நடந்ததுன்றதை பொறுத்து பெருசாகவும் வரலாம், இல்லைனா சின்னதாகவும் இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தூக்கம் வராமல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உலாத்தின்னு இருந்தேன். செம கடுப்பாக இருந்தது அந்த டைமில். அதுக்கப்புறம் என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி படுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியல, நல்லா தூங்கிட்டேன். வெளியே மழை வேறு பெஞ்சிட்டு இருந்ததா, கிளைமேட் சூப்பராக இருந்ததுனால ஃபேனும் தேவைப்படல, அப்படியே படுத்து தூங்கிட்டேன் நான். ஸோ இப்போ தான் எழுந்தேன். ஓகே கைஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.